அப்ப தமிழகத்திலே ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் பெற்ற வாக்கு தன்னுடையது என்று முழுமையா சொந்தம் கொண்டாடி கொள்ளக்கூடிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா திமுக பல கட்சிகளோட கூட்டணி வைக்குது. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதுல வாக்கு சதவீதத்துல அவங்களோட பங்குமே உண்டு. அப்புறம் அதிமுக வெற்றி பெறலனாலும் அவங்க எடுத்த வாக்கு சதவீதத்திலும் இன்னும் 2-3 கட்சிகளோட வாக்கு சதவீதமும் உண்டு. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் பல கட்சிகளோட கூட்டணி வச்சு எடுத்த வாக்கு சதவீதத்திலையும் அவங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. நாம் தமிழர் கட்சி பெற்ற இந்த 35 லட்சத்துக்கு மேலான வாக்கு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமானது. அதுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா பல கட்சிகளோடும் கூட்டணி வைத்து பெறும் வாக்கு என்பது அவர்களுக்காக கிடைக்கும் வாக்குகள். ஆனா நாம் தமிழர் கட்சி கிடைத்த வாக்கு மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கான உண்மையான வாக்கு, மக்கள் கொடுத்த வாக்குன்னு சொல்ல முடியும். மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி.